நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களோட பிரியாவுக்கு இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எங்க பொண்ணு உங்க மருமகளை ஆக்கிக்க முடிவு பண்ணீங்க. இதை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க. கடவுள் உங்களை நல்லபடியா வச்சுப்பாரு. அப்படி நான் என்ன பண்ண? வரீங்களா? வரேன். நான் கிளம்புறேன். அண்ணே, இவங்க பழகிறதுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நிஜமாவே நம்ம பிரியாவுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. வாங்க, பிரியாவுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம். சாரி, கல்யாணம் நம்ம ஊர்ல நடக்கிறதால நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. உன்னை மீட் பண்ணி பேச முடியல. ஓகே, ஐ ப்ராமிஸ், கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் நேரா உன்னை பார்க்க வந்துடுறேன். கவலைப்படாத, வித்யா வெளியே போயிருக்கா. ஐ லவ் யூ டூ. மிஸ் யூ. சிட்டு, என்னண்ணா? இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கணுமே, அதெல்லாம் வந்துடுச்சா? இல்லையண்ணா, இது வரைக்கும் எதுவும் வரலையே. என்னாச்சுண்ணா? வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் சரி, ஒரு விஷயம் சொல்லு. நம்ம வித்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? காலையில இருந்து அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமா? பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு புருஷனை தவிர வேற யாருக்கு தெரியும்? உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் சொந்த வாழ்க்கையில உன் மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஏய், ஏன் கோபப்பட்டாரு? நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லல. அவர் ஏன் இப்படி கோவமா பேசிட்டு போறான்னு எனக்கு புரியல. நிச்சயமா சொல்றேங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுதுல, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னும் எதுவுமே நடக்கல. என்ன பிரச்சனையா இருக்கும்னு புரிய மாட்டேங்குது. ஏய், எதுக்கு நீ மத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? நீ உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம உன் மூளையை போட்டு கசக்காம உனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும் யோசி. ஆனா பாரதி, எதுக்காக அவங்க கிட்ட அப்படி பேசின? why did you talk like this? அவங்க பிரியாவோட பாஸ்ட பத்தி எதுவுமே கேட்காதப்போ நீ ஏன் தேவையில்லாம அதெல்லாம் சொல்ற? அண்ணே, அவங்கள நான் பாராட்டுறதுக்காக தான். அவங்கள பாராட்டுறேங்கிற பேர்ல நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரியா எப்படி அப்செட் ஆயிடுவா தெரியுமா? பாவம், அவ எவ்வளவோ பொறுத்துட்டு இருக்கா. மறுபடியும் அவ பழைய நிலைமைக்கு போக விட மாட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இனிமே அவங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தை நீ பேசவே கூடாது. என்ன, புரிஞ்சுதா? தேங்க்யூ. சிட்டு, அம்மா, ஜெகதீஷ், வந்துட்டமா? நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல. ஜெகதீஷ், இந்த திங்ஸை கொண்டு போய் வச்சிடு. சிட்டு, இந்த இது புடி. அக்கா, ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நட்ராஜ், வித்யா கையில இருக்க திங்ஸை வாங்கிக்கங்க. சரிங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்க.
சார், அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. ப்ளீஸ். வரேன். மாமா, 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 உங்களுக்காக நான் ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. ரொம்ப குளிரா இருக்குல்ல, உங்களுக்கு இதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா? மறந்துட்டீங்கல்ல? கரெக்ட் தான். நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் மறந்துடுங்க. புடிங்க, மாத்திரை போட்டுக்கங்க. தேவயானி, நான் குளிர்ல நடுங்காம இருக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்ட. ஆனா உனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ தப்பா முடிவெடுத்தனா அப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே தப்பா தான் நடக்கும். நீங்க சரியா தான் சொன்னீங்க மாமா. பிரியா கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணுதான். நடக்கிற தப்ப பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கிற பொண்ணு இல்ல. ஏன் அப்படி என்ன பண்ணினா? அவ பண்ணதை நினைச்சு எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. ஆனா அவளால இன்னும் நிறைய பண்ண முடியும்னு நினைச்சுதான் நான் பயப்படுறேன். இவ்வளவு காலமா நான் இந்த வீட்டோட அமைதியை பாதுகாத்து வச்சிருந்தேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டோட நிம்மதி கெட்டு போக விட மாட்டேன். அட, நீ வீணா கவலைப்படாத தேவயானி. பகவத்கீதையில எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்கான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க போகுதோ அதுவும் நல்லதாவே நடக்கும். கீதையில எழுதி வச்சது என்னமோ உண்மைதான் மாமா. ஆனா அதை கேட்டுட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா இந்த வீட்டுல ஒரு பெரிய மகாபாரதமே உருவாயிடும். இந்த வீட்டோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். எங்க பிரியா பொண்ணு எப்பவுமே அப்படிதான். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டா. நான் பிரியாவை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவளோட பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரைக்கும் இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஆதித்யா கிட்டயும் இல்ல பிரியாவோட அத்தை கிட்டயும் நான் பேசியே ஆகணும் மாமா. சரி, நீங்க மாத்திரை போட்டுக்கங்க. இத புடிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கூட்டிட்டு வெளியில தான் போக முடியல. அதனால தான் உனக்கு பிடிச்ச ஃபுட்டான இந்த பீஸாவை சாப்பிடுவேன்னு இங்கேயே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஆதித்யா, இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இது அவசியத்தை பத்தி கிடையாது பிரியா, என்னோட காதல். இதே அந்யூன்யத்தோட நம்ம எப்பவும் இருக்கணும் பிரியா. யாருப்பா அது? யாருடா நீ? ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? நான் இருக்கும் போதே அண்ணனோட பசங்க முன்னாடி நிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அத்தை, அமைதியா பேசுங்க. நீ சும்மா இருடா. ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கியா? போலீஸ கூப்பிட்டுமா? ஐயோ அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னா இவனை வாயை திறந்து பேச சொல்லு. இத பாரு, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு, இல்லனா என்கிட்ட அடி வாங்குவ. ஐயோ அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியா தெரியுமா? அதாவது அக்காவோட வருங்கால புருஷன். அப்புறம் ஆதித்யா மாமா,
இவங்க தான் எங்க ஒன் ஒன்லி அத்தை. ஹலோ ஆன்ட்டி, அம், முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. பிரியாவுடைய வருங்கால புருஷனா? அப்படின்னா மாப்பிள. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அக்னிய வலம் வரதுக்கு முன்னாடி பொண்ணை சந்திக்கிறது அபசகுணம்னு உங்களுக்கு தெரியாதா? போங்க போங்க இங்க இருந்து. அட சொல்றல்ல, போப்பா. இந்த கால பசங்களை காத்திருக்க சொன்னா இருக்கவே மாட்டாங்க. இனிமே நீங்க குதிரை மேல உட்கார்ந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு தான் வரணும், இடையில வரக்கூடாது. இப்ப நீங்க கிளம்புங்க, போங்க போங்க. அது வந்து நான் நீங்க இங்க இருந்து போக போற ஐடியாவே இல்லையா? போங்க போங்க. ஆதித்யா, சாரி, அத்தைக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம். கொஞ்சமா? இது உன்னை விட மோசமா இருக்குது. ஒரு பெரிய ஃபைட்டர் பிளேன் என் தலை மேல விழுந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியா? நீ பேசுறதுக்கு சரிக்கு சரியா பேச ஒரு ஆளு கிடைச்சிருக்காங்க நான் நினைச்சேன். இதெல்லாம் ஓவரா தெரியல. ஒரு ஜெயில் கைதியை சந்திக்கிறது கூட ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டான். நீ ஒருத்தையே போதும். இதுல புதுசா ஊர்ல வந்திருக்கிற உங்க அத்தை வேற உனக்கு சப்போர்ட்டுக்கு. இந்த பிளானுக்கெல்லாம் நீதான் மாஸ்டர் மைண்டோன்னு எனக்கு தோணுது. ஆதித்யா, ரொம்ப யோசிக்காம உன் பார்ட்டியை போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. இல்லைன்னா பார்ட்டிக்கு லேட் ஆயிடும். என்ஜாய் யுவர் செல்ஃப். அட, இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கிளம்பலையா? ஜன்னல் திறந்துருந்துச்சு, மூடலான்னு வந்தேன். நானே மூடிடுறேன். இந்த உலகமே காதலுக்கு எதிரி போல இருக்கே. வேடிக்கையா இருக்கு. அட என்னப்பா இங்கே நின்னுட்டு இருக்க? சாப்பாடுலாம் தயாரான்னு பாரு போ. எல்லா விஷயத்தையும் 2 தடவை செக் பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, சரியா? ஓ, சமையல் பண்றவங்களே இங்க கொஞ்சம் பாருங்க. சாப்பாடு சூடா இருக்கணும், சப்பாத்தி சாஃப்டா இருக்கணும், மாக்டைல சில்லுன்னு இருக்கணும், புரியுதா? அடடா, இந்த டெக்கரேஷன் பண்றவங்க அவங்க வேலையை சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களே. சீக்கிரம் முடிங்கப்பா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க டைம் ஆகுது இல்ல? இங்க பாருங்கண்ணே, அந்த சேரை வேற எங்கேயாவது போடுங்க. வரவங்க போறவங்க எல்லாம் தடுக்க விழுந்துட்டு இருக்காங்க. ஏ சிட்டு, இங்க பார். என்னண்ணா இந்த புது கிளாஸ்லாம் எங்க வச்சிருக்கீங்க? புது கிளாஸ் அது எங்க இருக்குன்னு தெரியல. மாலதி கிட்ட கேளுங்க. நானே 1008 வேலையில இருக்கேன். அதை காணு இதை காணு. எப்ப பாரு. என்னாச்சு உத்ரா? இன்னும் நீ ரெடி ஆகல? ரெடி ஆகணும்க்கா. என்னாச்சு? ரிஷி ஏதாவது சொன்னாரா? இல்ல, அதெல்லாம் அவர் எதுவும் சொல்லல. ஓ, பின்ன வேற என்ன? தாரா தாரா கல்யாணத்துக்கு வரலையா? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வர சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன், அவ காது கொடுத்து கேட்டாதானக்கா நான் சொல்ல முடியும். வீட்டை விட்டு தனியா அவ ஹாஸ்டல் இருக்கிறதுக்கான காரணம் நான் தான். அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நான் செஞ்சது எல்லாமே அவளோட நல்லதுக்காக தானே. ஏன் காத அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டா. அவ குழந்தை உத்ரா, போக போக அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நேரம் என்கிட்ட இல்லக்கா. ஆனா என்ன நடந்தாலும் அவரு என்னையும் அவளையும் நல்லா பாத்துக்கிறாருக்கா. எல்லா பிரச்சனையும் கூடி சீக்கிரம் சரியாயிடும் எனக்கு தோணுது. கண்டிப்பா சரியாயிடும். சரி, நீ ரெடியாக. டைம் ஆயிடுச்சு பாரு. கெஸ்ட் எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீ அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? கண்டிப்பா பண்ணிப்பேன். இது ஆதித்யாவோட கல்யாணம் ஆச்சே, அதுல நான் கலக்காம விட்டுருவேனா? நான் இப்படி போய் ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். ராஜகோபால் சார், லோனுக்கு தேவையான எல்லா பேப்பர்ஸையும் அனுப்பிட்டேன். நீங்க எப்ப சைன் பண்ணுவீங்க? இன்னும் 2-3 நாள்ல சொல்றேன். எப்படியும் சீக்கிரமாவே சந்திப்பு நடக்க போகுது இல்லையா? சந்திப்புக்கு அப்புறம் பேசிக்கலாம். சார், நீங்க சொல்ற மீட்டிங் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல, புரிஞ்சுக்கங்க.
சரி மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகலன்னா இப்போ என்ன? இன்விடேஷன் தான் என் கையில இருக்கு. இன்விடேஷன்? என்ன இன்விடேஷன்? அட சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்தை சொல்லுங்க. எஸ்எஸ்பி சார் வீட்டு இன்விடேஷன் தான் என் கையில கிடைச்சிருக்கு. என்ன வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதான் போலாமா வேணாமான்னு நான் நல்லா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அட அப்புறம் தான் யோசனை வந்துச்சு. போனா அங்க என்னோட அழகான ராணிய சந்திக்கலாம் இல்லையா? என்ன சொல்ற? சரிதானே? தம்பி ரிஷி, என்னைக்கு அவன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற போறானோ, என்னைக்கு என்னோட பியூட்டி குயின் என்கிட்ட வர போறாளோ, நான் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐ மீன் அந்த ராத்திரிக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேட் எங்க இருக்கீங்க? எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க எங்கன்னு கேக்குறாங்க. நான் டென்ஷனா இருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க டாட். நீ கோவப்படுறது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. என்னப்பா பண்றது, இங்க இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கு, சால்வே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னைக்கு நைட்டு நடக்க போற மீட்டிங்ல கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், சரியா? நல்ல வேளை நான் வர்றதுக்கு முன்னாடி என் மருமக பிரியாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்தேன். அப்பா பிரச்சனை என்னன்னா நீங்க பார்த்தது பிரியாவே இல்ல, வேற பொண்ணு. நீங்க இன்னும் பொண்ணு பார்க்கல, அதனால எல்லாத்தையும் நிறுத்துன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீ என்னப்பா சொல்ற? அப்படின்னா இது வரைக்கும் என் செல்ல பையனை கட்டிக்க போறவள நான் பார்க்கவே இல்லையா? எக்ஸாக்ட்லி. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் அவசரம் எனக்கு புரியுது. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க வந்த உடனே முத வேலையா என்னோட வருங்கால மருமக பிரியாவை கண்டிப்பா சந்திச்சிடுறேன். போதுமா? ஓகே, என்ஜாய் பண்றேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டாட் யூ ஆர் தி பெஸ்ட். ஐ லவ் யூ டாட். எதுக்கு கட் பண்ண? நான் அவர்கிட்ட பேசிருப்பேன்ல. அவர் என்ன நினைப்பாரு? நான் டாட் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். டாட் ரொம்ப கூல்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கேன். முடியல கரெக்டா இருக்கா? சரி வரேன். ஏய் ஒரு நிமிஷம். அது பிரியாவோட அத்தை என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. பிரியாவோட பாஸ்ட்ல ஏதோ. ஐயோமா, பிரியாவோட அத்தை ஒரு தஞ்சாவூர் தவளு. வாயை திறந்தா நிறுத்தவே நிறுத்தாது. நானே அன்னைக்கு வசமா மாட்டிட்டேன் தெரியுமா? நிஜமாதான். ஆனா அவங்க மா தேவையில்லாம கவலைப்படாத. பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீட்டுல எடுக்கிற எல்லா முடிவுக்கும் அவ கட்டுப்படுவாமா. நிச்சயமா சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது அப்படி என்ன விஷயம் பிரியாவை பாதிச்சதுன்னு நான். அது போலாமா? ஏய் ஆதித்யா, சீக்கிரம் போ. பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோ. மாமா, நான் எதுக்கு வரக்கூடாது? இங்க பாரு தம்பி, இப்ப நாங்க போக போற இடத்துல சின்ன பசங்களுக்கு நாட் அலவுட். அதனால போய் சாப்பிட்டு தூங்குற வேலையை பாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். 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 ஆதித்யா, நல்ல பையன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே? அதே கிளம்பலாமா? ஹோய், வாடா கிளம்பலாம். காத்துக்கிட்டு வந்துடுறேன். வாங்க உள்ள வாங்க. ஈவினிங் சாப்பாடு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணனும். மத்த பார்ட்டியோட லிஸ்ட் கூட என் கையில இல்ல. ஓ எஸ்எஸ்பி மேடம், ஈவினிங் பார்ட்டிக்கு சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணனும். அதுக்கு லிஸ்ட் எடுக்கணும். தயவு செஞ்சு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. போய் உட்காருங்க. அட உத்ரா, தயவு செஞ்சு நீ கூட என் கூட வாங்க ப்ளீஸ். போய் உட்காருங்க. நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. பிரியா, எவ்வளவு பெரிய வீடு. பிரியா, நீ என் கூட வா. நான் உனக்கு இன்விடேஷன் கார்டு காட்டுறேன். ஒரு நிமிஷத்துல வந்துடுறோம். போயிட்டு வா வா வா. அடேங்கப்பா, என் பிரியா இவ்ளோ பெரிய வீட்ல வாழ போறான்னு என்னால நம்பவே முடியல. சந்தோஷமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கடவுள் என் பிரியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டான். எவ்வளோ பெரிய இடம். இவங்க மனசும் பெருசா தான் இருக்கு.
எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா? வீடு நல்லா இருந்தா பிடிக்காம இருக்குமா? இந்த வீட்ல எங்க பிரியா மறுபடியும் சந்தோஷமா வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரியாக்கு ஏதோ நடந்து என்னாச்சு? அது எங்க பிரியாவா இருந்ததுனால எப்படியோ தாங்கிக்கிட்டா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா மனசு கஷ்டத்துல வேற ஒரு முடிவுக்கு போயிருப்பா. பிரியா ரொம்ப தைரியசாலி. ஆனா இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. அப்படி என்னதான் நடந்துச்சு? அது என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா அப்புறம் பாவம் பிரியா எவ்வளவு அப்செட் ஆயிடுவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இனிமே இந்த விஷயத்தை பத்தி அவங்க முன்னாடி நீ பேசவே கூடாது. அம்மா இல்லாத பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா சொல்லுங்க. ஒரு பக்கம் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் தன்னுடைய படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். சின்ன வயசுலயே அவ தலைமையில இவ்ளோ பொறுப்பு விழுந்துடுச்சுன்னா பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். நீங்க அப்போ வேற ஏதோ சொல்ல வந்தீங்க.